ஆத்ம வணக்கம். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் 1ஆம் பாகம். தலைப்பு சதுர்வர்ணம். 1. சதுர் 4 வர்ணங்களும் அவரவரிலிருந்து உண்டானவையே. அவை மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இவையாகும். 2. மனம் பிராமணன், சித்தம் பிரகாசம் ஆனதால் க்ஷத்ரியன், புத்தி வைசியன், அகங்காரம் சூத்திரன். 3. பிராமணன் நித்திய அனித்திய விவேகம் செய்கின்றவன். ஒருவன் நித்திய அனித்திய வஸ்துவை அறியும் பொழுது அவன் பிராமணன் ஆகிறான். அவனே வேதியன். ஆதலால் வேதத்திற்கு அதிகாரமுடையவன் பிராமணன் ஆகிறான். பிராமணனை தவிர வேறொருவரும் வேதத்திற்கு அதிகாரமுடையவர்கள் அல்ல. வேதமென்றால் அறிவாகும். அறிவின் அதிகாரி மனமாகும். மனம் இல்லாவிடில் எந்தவித அறிவும் இல்லை. ஆதலால் தன்னிலிருந்து சலித்து வெளியினுள் பரவியிருக்கின்ற மனத்தை நித்தியமான தன்னிலேயே சேர்த்து தன்மயமானவனே பிராமணன். 4. க்ஷத்ரியன் எனில் சித்தமாயிருக்கும் பிரகாசமாகும். க்ஷத்ரியனுடைய தொழில் துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்கிறதாகும். துஷ்டன் என்பது நம்மிலிருந்து உண்டாகும் ராகத்வேஷங்களான தீய சிந்தனைகளாகும். சிஷ்டன் என்பது மனமாகும். அம்மனத்தின் தீய சிந்தனைகளால் வேதமான அறிவிற்கு வருகின்ற தடைகளை க்ஷத்ரியனாய் இருக்கின்ற பிரகாசத்தால் வெட்டி அழியும்படி செய்வது மனத்திற்கு அறிவை நிலைநிறுத்துவதாகும் சிஷ்ட பரிபாலனம். ஆகவே தன் ஜீவனை தன்னில் பிரகாசிக்கச் செய்து ராகத்வேஷங்களான எதிரிகளை அழியும்படி செய்து தன் மனத்திற்கு எந்தவித அசைவும் இல்லாமல் இருக்கச் செய்கின்றவன் க்ஷத்ரியன். 5. வைசியன் புத்தியாகும். கோரட்சை, கிருஷி, விவசாயம், வாணிபம் முதலியவை வைசியனுடைய தொழில்களாகும். கோ என்றால் சப்தம். சப்தத்தை ரட்சிக்க வேண்டியது புத்தியாகும். அதாவது தன்னிலிருந்து உண்டாகின்ற சப்தத்தை தன்னில் தானே நிறுத்த வேண்டும். எப்பொழுது தன்னுடைய சப்தத்தை அழிய விடாமல் தன்னில் நிறுத்துகின்றோமோ அப்போது கிருஷியாகிறது. கிருஷி என்பது சிரசில் சுழிமுனையில் தன் சக்தி ஒடுங்குவதாகும். அப்படி கிருஷி செய்திருக்கிற சக்தியை தன்னில் தானே வியாபிக்கச் செய்வதுதான் வியாபாரம். அவ்விதம் செய்து உணவுப் பொருட்களை பிராமணனுக்கு கொடுக்க வேண்டியது வைசியனுடைய தொழிலாகும். உணவுப் பொருட்கள் கிடைக்காவிட்டால் பிராமணன் அழிந்து போகின்றான். ஆதலால் வாக்காக இருக்கின்ற சப்தத்தை சக்தியை தன்னிலேயே ஒடுக்கி வியாபிக்கச் செய்தால் மனம் சிந்தனைகளாகி வெளியே போய் அழிவதில்லை. அப்போது பிராமணனாக இருக்கின்ற மனத்திற்கு அழிவில்லாமல் தன்னில் தானே லயிக்கிறது. இதாகும் வைசியனாய் இருக்கின்ற புத்தியினுடைய தொழில். 6. சூத்திரன் அகங்காரம் ஆகும். நான் என்ற அகங்காரத்திற்கே எண்ண முடியாத ஜாதிகள் உள்ளன. ஜாதிகள் என்பது சிந்தனைகளே. நான் பெரியவன், மதிப்புடையவன், மற்றவன் சண்டாளன், மூடன், பறையன் என்பதான பலவித எண்ணங்களாகும். சண்டாளர்கள் எனப்படுவது திருடுவது, பொய் சொல்லுவது, வஞ்சிப்பது, விபச்சாரம், கொலை, பலி முதலான துர்ச்செயல்களை செய்பவர்களும் செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தோடு இருப்பவர்களும் ஆகும். இதை போன்ற கெட்ட குணங்களான ஜாதிகளைத்தான் தூரத்தில் நிறுத்தும்படி கூறப்படுவது. ஆகவேதான் சூத்திரர்களை தீண்டக்கூடாதென்றும் சூத்திரர்களில் பலவித ஜாதிகள் உண்டென்றும் சொல்லுவது. சூத்திரனாய் இருக்கின்ற அகங்காரத்தால் உண்டாக்கப்பட்ட மேற்கூறிய எல்லா சிந்தனைகளையும் விட்டு பிராமணனாய் இருக்கின்ற மனத்தின் பாத சேவை செய்ய வேண்டும். பாதம் என்றால் ஸ்தானம். மனத்தின் ஸ்தானமான புருவ மத்தியை சேவிப்பது அல்லது பூஜிப்பதுதான் சூத்திரனின் தொழில். அதாவது
தன் மனதின் உற்பத்தி ஸ்தானமான புருவ மத்தியில் அடைக்கலம் புகுந்து அவ்விடத்தில் தன் ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியவனாகும் சூத்திரன். அதுவே பிராமண பாத சேவை. 7. ஆகவே ஜாதிகள் என்பன இல்லாததாகும். தன்னைத்தான் அறிந்து தான் ஆகும்போது இப்படிப்பட்ட வேறுபாடுகள் போய்விடுகின்றன. ஆத்ம வணக்கம்.